ஒரு வரியில சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பா இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு சொல்ல முடியாது, நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது வந்து இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறது இல்லை, நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்ட்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை, ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக அந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு, அதாவது ஒரு நடிகர் வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட வந்து இயக்குனர் இந்த படத்தில் வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்கில் மெனக்கிட்டு இருக்கிறாரு, அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகற்பை அண்ணன் எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவார். இதுலேயும் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையாக வந்து பண்ணியிருக்கிறார். அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள், டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா வந்து ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் இது ஒரு சார் ஒரே ஒரு நிமிஷம், தப்பா நினச்சிக்காதீங்க. இது வந்து இந்த படத்துக்கான விஷயம், அதை நம்ம தனியாக பேசலாம். நன்றி. சார் அதாவது படம் ஓடலை அப்படின்னா ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது. அதாவது ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க வந்துட்டு, இப்போ வந்து சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு, உடனே ரிவ்யூஸ் எடுத்து உடனே போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது. ரிவ்யூஸ் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நன்றி. சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க எது கேட்க வரீங்கன்னு, இப்போ விக்கிரவாண்டியில விவசாயிகள் எல்லாம் வந்து நிலம் கொடுத்தாங்க. விஜய் சாருக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு வந்து நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தவங்களுக்கும் வந்து சார் வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு எல்லாமே வந்து பண்ணாங்க. முக்கியமாக இந்த பந்தல் அமைச்சருக்கு மோதிரம்லாம் வந்து போட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவர் விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க விவசாயிகளுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியாக ஏதாவது நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு. நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஏன்னா நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் தான். யூரியானா என்ன, டிஏபினா என்ன, பொட்டாசியம்னா என்ன எல்லாம் தெரியும். எத்தனை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எத்தனை மரக்கா வதப்பாடுக்கு எவ்வளோ விதை நெல் போடணுங்கிறது தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் விவசாயத்திலேருந்து வந்தவங்க தான். இங்கே இப்போ கிராமத்துலேருந்து இப்போ நம்ம வந்து சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து விவசாயம் தெரியும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விவசாயத்தில் நம்ம விஜய் சாரை ஒரு மிங்கிள் பண்ணால் ஒரு கான்ட்ரவர்சி வருமேன்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அதாவது பரமன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம். இதுக்கு நிச்சயமா அவார்டு கிடைக்கும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நடிகருக்கும் கிடைக்கும், இயக்குனருக்கும் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நல்ல படம் கூட சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ ஒரு மூவியை வந்து
சுமாரான மூவியை வந்து எத்தனையோ பேர் வந்து நாங்க சூப்பரா இருக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராங்க. இந்த மாதிரியான மூவியை வந்து ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட் கூட பாருங்கன்னு கூட வர மாட்டேங்கிறாங்க சார். என்ன காரணம்? இல்லை அதாவது இப்போ பொதுவாகவே வந்து நம்ம வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற படத்தை பற்றி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர அடுத்த நடிகர்கள் நடிக்கிற படத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து அதுதான் பதில். இது வந்து நிச்சயமாக வந்து பெரிய நடிகர்கள் பார்த்தவாங்கன்னா பாராட்டுவாங்க. ஏன்னா சூப்பர் குட் அண்ணா சுப்பிரமணிய அண்ணா நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அள வச்சிட்டேன். அது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதெல்லாம் வந்து அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி சின்ன நடிகராக இருந்தாலும் சரி சினிமாவை நேசிக்கின்ற எந்த ஒரு கலைஞனும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோதான். தேங்க்யூ. பென்சிங்கம்னு ஒரு படத்தில் அந்த பையன் கேட்ட கேள்வி என்னடா, அது ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் படம் கூட ஒரு நாள் பண்ண முடியலங்கும்போது அது விஷயம் காமெடியாக இருந்தால் கூட எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு. நானும் எல்லா ஹீரோ படமும் அஜித் சார் படம் விஜய் படம் எல்லா படமும் அக்ரிமெண்ட் போட்டேன். எல்லாம் பெரிய பெரிய செட்டப்பில் போனதுனால அதோட விளைவு வந்து ரொம்ப நம்மளை. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சு சினிமாவில் உள்ள சில பேர் என்னை கைவிட்டால் கூட சினிமா என்னை கைவிடல. ஒரு நடிகனாக்கி ஒரு முண்டாசு போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியேறும் பெருமாள், ஜெய்பி, வெள்ளிமலை, இப்போ நான் நடிச்சிருக்கிற படம் தான் அந்த பரமன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வருஷம் நம்ம அனுபவம் வந்து இந்த பரமன் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ வருஷம் போராடி தொழில் கற்றுக்கிட்டேங்கிற விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது. சினிமா கைவிடாத காரணம் சபரி டைரக்டர், இந்த பரமனுடைய இயக்குனர். எவ்வளோ என்ன சின்ன பட்ஜெட்டு சின்ன கான்செப்ட் அதெல்லாம் கிடையாது. என்ன கண்டென்ட் எடுத்துருக்கோம் பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நடிகர்கள் பெரிய சூப்பர் ஸ்டாரு அதெல்லாம் யாரும் கிடையாது. சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இது நடித்த எல்லாருமே சரி. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நடந்திருக்கு. அதனுடைய வெற்றி வந்து இன்றைக்கி அண்ணன் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இதான் உண்மை. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி கேட்குற எல்லாரும் படம் நல்லா இருக்குது, தப்பாக சொல்ல. படம் பாருங்கள். இந்த படத்தினோட இயக்குனர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்த படத்தில் வந்து மற்றவங்களுக்கு டெக்னீஷியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே செஞ்சுருக்காரு. டைரக்டர் நான் பாராட்டணும். அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த கதாசிரியர் இதய நிலவன், கதைக்கு ஒரு பாடம் போட்டு கதாசிரியர்களுக்கு இன்றைக்கி தனி மரியாதை உருவாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படம் முடிஞ்சு சில மேனேஜர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க, படத்தை பாதியிலே நிறுத்திட்டு அவன் இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்துலேயே பாதி படம் நின்று போயிடும். அப்படின்னு தான் என்னோடய படம் கரெக்டாக பார்த்திபனை வச்சு பண்ண படம். சினிமாவில் பஞ்சாயத்தில் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது, தீர்க்க ஆள் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் கோ ப்ரொடியூசர் அசோக் அதில் அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லா வேலையும் பண்ணார். படம் வந்து முடிஞ்சதுக்கு காரணம் அவர். இன்றைக்கும் இந்த ரிலீஸுக்கு காரணம் அவர் ஒரு காரணம். அதனால் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிடிச்சது எனக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதுலாம் இல்லை, படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மா கோர்ட்டு படம், போலீஸ் படம், அரசியல்வாதி படம்லாம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வோடு உள்ள ஒரு படம். இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பேசலை. படம் பார்க்குறேங்க, பார்த்துட்டு அது கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக போய் சேரும். எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, திரைக்கு வரப்போகுது. மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர் நடிகர் அசோக் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அந்த குழு எல்லாருக்கும்
மகிழ்ச்சியாக நன்றி. தென் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும்னா, இது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு கிராட்டிடியூட், அதுதான் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணது. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ இந்த படம் வந்து ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கை தேர்ந்த நடிகர்கள் மற்றும் புதுமுகங்களை நல்லபடியாக வேலை வாங்கி அழகாக எடுத்திருக்காங்க இயக்குனர். சூப்பரான டெக்னிக்கல் டீம், மியூசிக்லேருந்து லிரிக்ஸ்லேருந்து கேமராலேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பட்ஜெட்டை தாண்டி. இது ஒரு எமோஷ்னல் கண்டென்ட். ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உள்ளவே ஊடுருவி போகும். திரைக்கு வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேட்டர் வேணாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சங்கத்தில் ஒரு முடிவு எடுத்துருக்கிறதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக வெளியே போகுது, எனக்கு பாசிட்டிவிட்டி தேவைப்படுது. ஸோ அது ஒரு லிமிட்டோடு இருந்தால் நல்லா இருக்குன்றது மட்டும்தான் என்னோட ஒரு கருத்து இப்போதைக்கு. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. என்னென்னா நம்மளோட இயக்குனர் சபரீஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயிகள் பற்றி எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமும் என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நீங்கள் இவ்வளோ நல்ல இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு யூனோ கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா, இப்போ நீங்கள் சூரியனு இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி என்ன அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் இவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன், அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போகணும். ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு போட்டுட்ருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும். அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்கே வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும், எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை. நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டு இது வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசலை. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இருக்கட்டும், நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லை நடித்தவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. விவசாயி கடவுள் என்றும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின ஒரு அருமையான பாட்டு. இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபீலோடு தான் வந்தேன். அப்படி ஃபீலோடு வந்த நீ எதுக்காக இப்படி ஒரு ஜாலியான பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி சந்தோஷம் எனக்கு இருக்குது. நான் வெறும் சினிமா ரசிகன் மட்டும்தான். நான் விஜய் டிவியில் லொல்லு சபா நடிச்சிருக்கிறேன். அதை தாண்டி இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பத்திரிகை மீடியா யூடியூப் நண்பர்கள் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். சிறப்பான ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம். நிறைய 100 கோடி 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தில் கதை இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு படம். அருமையாக நடிச்சிருக்காரு. சூப்பர் குட் சுப்பிரமணியன் பின்னி இருக்கிறார். அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறார் ஹலோ கந்தசாமி ஆகட்டும். அப்புறம் வெற்றிவேல் ராஜா அண்ணன் காமெடி பண்ணியிருக்காரு அவராகட்டும். அந்த வில்லன் கேரக்டர் 4 பேர் பண்ணியிருக்காங்க.
நம்ம அண்ணன் மீச ராஜேந்திரன் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், கூட நடித்த எல்லா நடிகர்களாகட்டும், அது மாதிரி அந்த 4 வில்லன்கள் குரூப்பில் கூட அந்த வெற்றிவேல் ராஜா அடிக்கிற கவுண்டர் இருக்க பழைய படங்களில் எம்ஆர் ராதா படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பண்ணுறது அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ ஒரு நக்கல் நையாண்டி இருக்கும். அது வந்து நம்ம வெற்றிவேல் ராஜா அண்ணன் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன எடுத்துங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா படத்தோட இசையமைப்பாளர் தமீம் அன்சாரி சார் சிறப்பாக, அதாவது சாங் மட்டும் இல்லை, பிஜிஎம் வந்து பல இடங்களில் தூக்கி நிறுத்தியிருக்கு. நிறைய முதல் காட்சி நிறைய படங்களுக்கு நான் போகாதது என்ன காரணம்னா, நல்லா இல்லாத ஒரு படத்தை ஐயோ சுமாராக இருக்குது நல்லா இருக்குன்னு ஏதோ பொய் சொல்லணுமேங்கிறதுக்காக பல நல்ல படங்களுக்கு நான் போனதில்லை. நல்ல படங்களை தவிர்த்துருக்கிறேன். ஏன்னா அங்கே போய் தேட்டரில் போய் நம்ம பார்த்தோன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைங்கிறதெல்லாம் ஒரு குரூப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு மாதிரியா இருக்குது. இந்த படத்தை தாராளமாக தியேட்டரில் எல்லாருமே நம்பி பார்க்கலாம். இந்த பட இயக்குனருக்கும் இந்த பட தயாரிப்பாளருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு சினிமா ரசிகன். நான் 25 வருஷமாக இந்த ஒரே ஒரு தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது, பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இந்த ஒரு தொழில், சினிமாவில் நடிப்பேன், டிவியில் நடிப்பேன், ஸ்டேஜில் நடிப்பேன், ஈவெண்ட் ஷோவில் போய் மைக்கை பிடிச்சி பேசுவேன், ஆர்ஜேவாக இருந்திருக்கேன், விஜேவாக இருந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலையை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் என்ன கேளுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன படங்கள் இந்த படம் வந்து பல கோடிகளில் எடுத்த படம் இல்லை, சில லட்சங்களில் எடுத்த படம். முதல்ல இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஒரு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். அது வந்து உண்மையிலே அந்த தயாரிப்பாளருக்கு இருக்குது. அந்த இயக்குனர் வந்து அவ்வளோ சிறப்பாக, அவ்வளவு கிராண்டாக அந்த சின்ன அந்த தேனி மாவட்டத்தை அவ்வளோ அழகாக ட்ரோன் போட்டு கேமராலாம் அட்டகாசமாக காட்டியிருக்கிறாங்க. சில சீன்கள்லாம் ஹியூமர் ஆகட்டும், சீன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், அதாவது விவசாயி வந்து எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உணவளிக்கிறான் விவசாயி. ஆனால் அவன் வந்து பார்த்தேன்னா அவன் குடும்பத்தில் பர்சனலாக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அவனோட பேரனை இழக்கிறான், அவனோட பையன் ஜெயிலுக்கு போயிடுறான், அப்புறம் அவன் வறுமையில் அவங்க கந்து வெட்டிக்கு பணம் வாங்கி அவங்க கொடுக்க முடியாமல் துணியெல்லாம் உருவி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துகிறான். இதெல்லாம் சினிமா கிடையாதுங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்கள்லேயும் சரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து நான் வந்து இங்கே நின்று பேசுகிறேனே தவிர நிறைய நண்பர்களுக்கு தெரியும். பல கோயம்பேடு ரோஹினியில் பல படம் பார்த்துட்டு பின்வழியாக ஓடியெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஐயோ வேணாம்ப்பா இதுக்கெல்லாம்ப்பா ஏன் சொல்லணும்னு. நல்ல படம், தரமான படம், நடித்த நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும், ஒவ்வொரு நிறைய பேர் இதில் சினிமா நடிகர்கள் போட்டிருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டரெல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. அது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு நான் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு விருது வாங்குகிற ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் பெரிய பல கோடி உள்ள படங்களால் எத்தனை குடும்பம் வாழுதுன்னு தெரியாது. சின்ன படங்கள் ஜெயிச்சாதான், அதாவது ஒரு பெரிய படம் ஜெயிச்சா கிடைக்கிறத விட சின்ன படம் ஒரு 10 படம் ஜெயிச்சா தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. நிறைய நம்ம மியூசிக் டைரக்டர் தமீம் அன்சாரி சார் மாதிரி, நிறைய டைரக்டர் நம்ம சபரீசன் சார் மாதிரி, இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வர்றது தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம். இது வந்து பேன் இந்தியா படம்லாம் கிடையாது, ஒன்லி தமிழ்நாட்டு கல்ச்சர், தமிழ் படம் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டை சுற்றி உள்ள விஷயங்களை நினைக்கிறேன். இது வந்து 4 மொழி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மராட்டி 7 மொழிக்கு அப்படி போகிற மாதிரி உள்ள படம் கிடையாது. சிறப்பான படம். நடித்த எல்லாருக்குமே நான் ராயல் சல்யூட். ஒரு கலைஞனா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ரசிகனா நான் வந்து இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாரும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு எல்லாத்துலேயும் உங்களை இது ஒரு ஃபோட்டோவாவது போடுங்க, பரமன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போடுங்க. நீங்கள் ஒரு பெரிய படத்துக்கு போகிறீங்க, அந்த படத்தோட ஃபோட்டோ அதை ஸ்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஃபேமிலியோடு போய் ஃபோட்டோ காட்டுறீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படத்தை வாழ வைங்க. நன்றி, வணக்கம்.